ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஆரி ஒர்க் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரெண்டியான ப்ளவுஸ் பார்ப்போம். இது என்னென்னா யூ ஷேப் எடுத்து யூ ஷேப்லேருந்து வி எடுத்திருக்கேன். வியில் இது முக்கோண ஷேப்பில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முக்கோண ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குந்தன் ஒட்டிட்டு அதை சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டூ டூ எம்எம் பீடு இருக்கு இல்லைங்களா, அது சுற்றி இது பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த சைடு லீஃப் மாதிரி கொடுத்துருப்பேன். லீஃப் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் மாதிரி பண்ணியிருப்பேன். பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். அதில் கட் பீடு, சமிக்கி, அப்புறம் நெக்ஸ்ட்டு சுகர் பீடு எல்லாமே கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நெக் போர்ஷன் எல்லாமே இது டாசல் பண்ணியிருக்கேன். டாசல் இது பாக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த குந்தன் ஒட்டிட்டு இந்த குந்தனில் லீஃப் மாதிரி அப்படி பண்ணி இந்த ஃப்ளவர் ஃபார்மில் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் மாதிரி பண்ணியிருப்பேன். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள், கிளியராகவே தெரியும். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணிவிட்டு அதில் குந்தன் வச்சு 2 mm பீடு வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருப்பேன். லீஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஸ்லீவ் போர்ஷன்லேயும் அந்த முக்கோணம் ஷேப்பில் தான் வந்திருக்கும். கஸ்டமர் அந்த முக்கோணம் ஷேப் வேண்டாம், எனக்கு கையில் நீ எப்போவும் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஜரி அடிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பீடில் ஆஃப் லோடு கட் பீடு, அப்புறம் இந்த முக்கோணம் ஷேப் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குந்தன் ஒட்டிட்டு 2 mm பீடில் ஆஃப் ரவுண்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் மேலே குந்தன் ஒட்டி அந்த குந்தனுக்கு ஃபுல்லாகவே ஷேப் கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைடும் அதே மாதிரி தான். இது ஐ போர்ஷனும் இந்த சைடு முக்கோண ஷேப்பும் அந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணியிருப்பேன். அந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா சமிக்கி, அப்புறம் சுகர் பீடு, 4 mm பீடு, அது மாதிரி 2 mm பீடு அது மாதிரி கொடுத்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருப்பேன். இந்த பார்டரில் நான் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே குட்டி குந்தன், அந்த ஃப்ரேம் குந்தனில் குட்டி குந்தன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடால் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நம்ம ஆஃப் லோட் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளாட் லோட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடு கட் பீடு இது ஃபுல்லாகவே நம்ம கட் பீடில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஃபுல்லாகவே கட் பீடால் தான் இருக்கும். இது மேலே லேயர் மட்டும் ஃப்ளவர் இது பண்ணி லீஃப் பண்ணி அது மாதிரி பண்ணியிருப்பேன். இது பாருங்கள், இந்த குந்தன் ஒட்டியிருக்கேன். இப்போ சரி போடணும். இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு சுகர் பீடு, அப்புறம் 2 mm பீடு, சமிக்கி வச்சு ஒரு இடத்துலையும் அப்படியே அங்கங்கே டாட் மாதிரி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஒர்க்கும் பண்ணித்தரோம். நெக்ஸ்ட்டு இங்கே கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் கற்றுக்கலாம். இது இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா குடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.